அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். யோவான் 14 3வது வசனம். என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வசனம் 2 3 சேர்த்து வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ம் அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பது. வசனம் 2 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. மனித ஆத்மாவானது இறைவனை வாஞ்சிக்கிறது, பரலோகத்தை வாஞ்சிக்கிறது. ஆனால் மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே உழன்று கொண்டு இருக்கிறார். ஒரு சில பக்திமான்கள் முக்தி அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். பல மதங்களிலேயும் மோட்சத்தை பற்றி பற்பலவிதமான விகற்பமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. மோட்சம் என்று ஒரு இடம் உண்டு என்று சொல்லுகிற உண்டு இல்லை, அது ஒரு நிலைதான். பிரம்மத்தோடு கூட ஐக்கியமாகி விடுகிறது அந்த நிலை. அதாவது இந்து மதத்திலே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறுகிறதாகும். மனிதன் பாவத்தினாலே மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறான். அப்படி பிறப்பில்லாமல் விடுதலையாகி பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது முக்தி என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். மதங்கள் எப்படி தோன்றிட்டே என்றால் மனித ஆத்மா அழியாது, அது நித்திய காலமாக யுகாயுகமாக இருக்கக்கூடியது. அந்த அழியாத ஆத்மா இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அது முக்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி சில பெரியவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சில உபதேசங்களும் கொள்கைகளையும் வழிகளையும் மதங்களையும் அமைத்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் வலுவு உடையதாக இருக்கிறது. வலுவு என்றால் குற்றம் உடையதாக இருக்கிறது. ஆனால் மோட்சத்தை பற்றி வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக பழைய புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஆதியாகமம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான. ஆங்கிலத்திலே ஹெவன்ஸ், அதாவது வானங்களையும் பூமியையும் இறைவன் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 வானங்கள் இருக்கிறது என்றும் அதற்கு மேலே உன்னதத்திலே இறைவன் வாசம் செய்கிறார், அந்த இடம் மோட்சம் என்றும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இஸ்லாம் மார்க்கம் அவர்கள் மோட்சம் என்று எண்ணுகிறது உலக பிரகாரம் மாம்ச பிரகாரமான ஒரு மோட்சமாக்கும். அதாவது மோட்சத்துக்கு போனால் அப்சரசு போல பெண்கள் கிடைப்பார்கள், ஒட்டக இறைச்சி கிடைக்கும், ஒட்டக பால் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அரபி தேசத்தில் தண்ணீர் இல்லாத தேசத்திலே அது தோன்றினபடினாலே அங்கே அதாவது சாராயம் பீர் கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். ஆனால் தண்ணீருக்கு ரொம்ப பஞ்சம். தண்ணீர் விலை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து கப்பலில் இறக்குமதி செய்து தண்ணீர் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இந்திய மக்களுக்கு ஏராளம் தண்ணீர் இருக்கிறது, அங்கே போய் தண்ணி கிடைக்குங்கிறது ஒரு விசேஷமாக. அல்லது அது உலக மதம் அல்ல. சில மதங்கள் அந்தந்த எல்லை, அந்தந்த ஏரியாவுக்கு, அந்தந்த மக்களுக்கு தக்கபடி உலகத்தை அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள், வர்ணனை செய்து கொள்கிறார்கள். அப்சரசு போல பெண்கள் அங்கே கிடைக்கும், இங்கேயே பெண்கள் கிடைக்குமே, அங்கே போய் என்னது ஏண்டா ஒட்டக இறைச்சி கிடைக்கும். ஒட்டக இறைச்சியை இஸ்லாமியர்கள் தான் சாப்பிடுவார்கள், பொதுவாக மற்ற மக்கள் சாப்பிடுகிறது இல்லை. ஆனால் அங்கே அது கிடைக்கும், அதனுடைய பால் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்து மார்க்கத்தில் அதாவது 4 வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல். சரியை கிரியைங்கிறதெல்லாம் சில புண்ணிய தான தர்மங்கள், சில ஆஸ்தாங்களை செய்கிறது. அதாவது
சிவன் கோயிலை இடமிருந்து வளம் சுற்றி வருகிறது, திருவிளக்கு ஏற்றுகிறது, பசுமாட்டுக்கு புல் வாங்கி கொடுக்கிறது, தெண்ட பிரஸ்டம் செய்கிறது. தெண்ட பிரஸ்டம்னா உருண்டு சிவன் கோயிலை இடமிருந்து வளம் உருண்டு வர்றதுக்கு தெண்ட பிரஸ்டம் என்று பேர். இவ்விதமான சில இவைகளை செய்கிறதை பற்றி அது சரியின் மூலமாக சாலோகமும், கிரியையின் மூலமாக அதாவது சாமீபமும், யோகத்தின் மூலமாக சாரூபமும், ஞானத்தின் மூலமாக சாயுச்சிய பதவியும் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்படும் இந்து மருத்துவத்திலே விதமான 4 வழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது இங்கே நாம் அனுபவிக்கிற நிலைதான். அந்த இதை பார்க்கும்போது அதாவது யோகம், ஞானம், யோகம் அதாவது யோகாபியாசம் செய்து பிராணாயாமம் செய்து நிஷ்டையில் இருக்கிறது. அது ஏழைகளுக்கு ஒத்து வராத காரியம். ஆனால் எல்லாருமே மூச்சு பயிற்சியாவது செய்யுங்க, அது நல்லது, உடம்புக்கு நல்லது. மனதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் உடல் ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் அவைகள் நியமிக்கப்பட்டதை தவிர அது மூலமாக ஞானம் உற்பத்தி ஆகுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. வசதி உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள் தான் அந்த அனுஷ்டானங்களை கையாள பிடிக்க முடியும். ஏழைகளுக்கு 8 மணி வேலையை இப்போ 6 மணியிலிருந்து 8 மணி ஆக்கி 8 மணியிலிருந்து இப்போ 12 மணியாக ஆக்கிவிட்டார்கள். உழைத்து ஆகாரத்துக்காக பாடுபடுகிறதே பெரிய பாடு. கடைசியில் லேட்டாக வந்து இப்போ ஆஃபீஸர்களுக்கு அந்த கதி தான். 12 மணி நேரம் வேலை. காலைல 8:30 போனால் நைட்டில் 8:30 தான் விடுறான். அப்புறம் வந்து எங்கே யோகாபியாசம் செய்கிறது, பிராணாயாமம் செய்கிறது, தியானம் செய்கிறதுக்கு எங்கே முடியும்? அதனால் ஐஸ்வர்யவான்களும் சில தகுதி உள்ளவர்களும் படித்தவர்களும் இப்படிப்பட்ட சிலர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய நடக்கக்கூடிய பிரயாசப்படக்கூடிய ஒரு வழியாகும். ஏழைகள், மன வளர்ச்சி இல்லாதவர்கள், இன்னும் படிப்பறிவு இல்லாதவர்கள், இன்னும் நோயஸ்தர்கள், இன்னும் பலவிதமான போராட்டங்கள் கவலைகள் இக்கேட்டில் இருக்கிறவர்கள் அந்த யோகமெல்லாம் ஞானம் செய்ய முடியாது. அது மூலமாக ஞானம் என்றால் என்ன? அதாவது இறைவன் வேறு தான் வேறு என்கிறது அஞ்ஞானம். நானே இறைவன் என்று அறிந்து கொள்கிறது தான் அந்த ஞானம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி ஏகம் ஏகத்துவம் தத்துவம் மசி. அதாவது நீயே அது. கடவுள் என்று ஒருவர் கிடையாது. இந்து மார்க்கத்துடைய பூர்ணமான முடிவான கருத்து கடவுள் என்கிற மனிதன் தான் கடவுள். அதனால்தான் பகவான் ரஜினீஷ், பகவான் சத்யசேவா, பகவான் இந்த பகவானுங்கள்லாம் ஜமத்தில் இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பாங்க. அப்புறம் விடுதலை ஆகி ஜாமீனில் சுற்றிக்கிட்டு திரிவாங்க. இன்னும் பகவான்னு சொல்லுகிறத முற்று முடிய நாம் எதிர்க்கிறவர்களாகும். அவர்கள் சொல்லலாம் தாங்கள் ஒரு தீர்க்கதரிசி தேவதூதன் கடவுளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பகவான் என்று சொன்னால் அதை எதிர்ப்போம். உதாரணமாக இதே சத்ய சாய் பாபா 1970 கமானி சேட்டின் மூலமாக வரவழைத்து கமானியில் அதாவது பெரிய பப்ளிக் மீட்டிங் வைத்திருது. பகவான் சத்ய சாய் பாபா வருகிறார்னு எங்கே பார்த்தாலும் விளம்பரமும் பேனர்களும் வால் போஸ்டர்கள் ஓட்டப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், அவன் தன்னை பகவான்னு சொன்னால் அவனை எதிர்ப்போம். நான் எதிர்ப்பேன். சாதாரணமாக தானே ஒரு தீர்க்கதரிசி என்றோ ஒரு தூதன் என்றோ கடவுளை அனுப்பின ஆள் என்று சொன்னால் தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து சுந்தரராஜெல்லாம் அங்கே உண்டு. அதை நாங்கள் ஒரு 17 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி விட்டோம். கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு பாஸ் வேணும். ஆனால் நான் கமானியில் இருந்தேன். கமானி அது கம்பெனியிலே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 4 பாஸ் ஏற்கனவே உண்டு. அப்புறம் இப்படி அவனை எதிர்க்க போகிறேன்னு சொன்னேன். நம்ம அறிஞ்ச தெரிஞ்சவங்களே ஆளுக்கு ஒரு பாஸை கொடுத்தாங்க. ஒரு 17 பேர் நாங்கள் உள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். அப்போது இடது பக்கம் ஆண்கள், வலது பக்கம் பெண்கள், நடுவில் பெரிய ராஜவீதி போட்டு ரத்னக்கம்பளம் விதிக்கப்பட்டு அதாவது சேட்டுமாரெல்லாம் கும்பிட்டு பின்னால் வர்றாங்க. சத்யசாய் பாபா வர்றான். அவன் பக்கத்தில் வந்த உடனே ஆவில சிப் போகுது. அதை நான் தெலுங்குக்காரன். அவன் இப்படி ஒரு அதிர்ச்சி கொண்டாடி மேடை ஏறினான். மேடை ஏறி அப்படி பண்ணால் இப்படி பண்ணான்னு சொரிஞ்சு பார்த்தா என்ன சொரிஞ்சு அது வரும், இது மோதிரம் வரும், திருநீர் வந்துடும், அதை இதை எடுத்து கொடுப்பான். இப்போ நான் ஒரு வேலையும் நடக்கலை. எல்லாரும் பஜனை பாடுங்கன்னு சொல்லி கோவிந்தாக்கும் அரகரான்னு சொல்லி பஜனை பாடு பின்வாசல் வழியாக இறங்கி போட்டான். அரே சத்ய சாய்பாபா பாக்க அப்படின்னு கூட்டமே கலைஞ்சு ஒரே குழப்பாயிட்டு. அதிலிருந்து அவன் பம்பாய் வர்றதில்லை, பப்ளிக் மீட்டிங் செய்கிறதில்லை. நமக்கு சரியான எதிரி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, செத்து போயிட்டான். இது பார்த்து சுந்தரராஜிட்ட அந்த விவரத்தை கேட்டு அந்த மீட்டிங்கில் யார் அப்போ என் கூட இருந்தாங்கன்னு எல்லாரும் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு காரியம் தேவனுடைய பக்கம் எவ்வளவு பழுத்த பலமாக இருந்தாலும் ஒருவன் கடவுளாக முடியாது. கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் வேறு, நாம் சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர், அவர் கிரியேட்டர், நாம் கிரியேச்சர். அதாவது நாம் தேவனை போல் ஆகலாம், ஆனால் தேவனாக முடியாது. தேவன் தம்மை போல் ஆக முடியாது. குமார்